ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் பங்கு சந்தை. நான் உங்கள் கோபி. இன்றைக்கும் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நல்லாவே பாசிட்டிவ் ரியாக்டாக இருக்குது. அதாவது நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 181 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 1.06% பாசிட்டிவ்ல 17,340 க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுவே பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 411 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 1.1% பாசிட்டிவ்ல 37,903 க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் இப்போத்துக்கு சில கம்பெனிஸ் அவங்களோட எர்னிங்ஸை பாசிட்டிவ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனாலையும் அண்ட் எஃப்ஐஎஸ் கண்டினியூஸாக பை பண்ணிட்டு இருக்கிறதும் மார்க்கெட்டில் இருக்கிற முக்கியமான பாசிட்டிவ் ஃபேக்டர்ஸாக இருக்கு. ஓகே, அடுத்து இன்னைக்கு மார்க்கெட்டோட நியூஸ் அப்டேட்ஸ்னு பார்க்குறப்போ இன்ஃப்ரா கம்பெனியான என்சிசி கம்பெனிக்கு இந்த ஜூலை மந்த்ல அரௌண்ட் 1645 crores வர்த்துள்ள 4 ஆர்டர்ஸ் வந்திருக்கிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த 4 ஆர்டர்ஸ்ல ஒரு ஆர்டர் பில்டிங் டிவிஷன்ல 945 crores வந்திருக்கிறதாவும், 2 ஆர்டர்ஸ் வாட்டர் அண்ட் என்விரான்மெண்ட் டிவிஷன்ல அரௌண்ட் 619 crores வந்திருக்கிறதாவும், அண்ட் பேலன்ஸ் ஆர்டர்ஸ்ன்றது எலக்ட்ரிக்கல் டிவிஷன்ல அரௌண்ட் 81 crores வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த டோட்டல் 1645 crores வர்த்துள்ள ஆர்டர்ஸ் எல்லாமே சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் கிட்ட இருந்து வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஓவரால் அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு என்சிசியோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே என்சிசியோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 5.12% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து சில ஃபியூயல் பிரைஸ் எல்லாமே கம்மியாக இருக்கு, அதோட அப்டேட்டை பார்க்கலாம். ரெசெஷன் ஃபியர்னால இன்டர்நேஷனல் ஆயில் பிரைஸ் எல்லாமே ஓரளவுக்கு ஃபாலோ ஆயிட்டு இருக்கு. அண்ட் இதனால் ஜெட் ஃபியூயல் பிரைசஸ்ன்றது அரௌண்ட் 11.75% கட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுவே கமர்ஷியல் எல்பிஜியோட 19 kg சிலிண்டரோட பிரைசஸ்ன்றது அரௌண்ட் 36 rupees கம்மி பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஏடிஎஃபோட பிரைசஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 weeksல இது 2வது ரிடக்ஷன் சொல்லலாம். அண்ட் அதுவே கமர்ஷியல் எல்பிஜியோட பிரைசஸ்ன்றது மேல இருந்து பார்த்தீங்கன்னா இது 4th ரிடக்ஷன் சொல்லலாம். ஆனால் இந்த அப்டேட்ல டொமஸ்டிக் குக்கிங் கேஸ் எல்பிஜியோட பிரைசஸை எந்த ஒரு சேஞ்சும் பண்ணல. எனிவே இந்த ஏடிஎஃப்ன்ற ஏர்லைன் டர்பைன் ஃபியூலோட பிரைசஸை அரௌண்ட் 12% கம்மி பண்ணதுன்றது ஏர்லைன் கம்பெனிஸோட காஸ்ட்டை ரெடியூஸ் பண்றதுனால அது அவங்களுக்கு பாசிட்டிவ்னே சொல்லலாம். ஸோ இதனால இன்னைக்கு ஸ்பைஸ் ஜெட்டோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே ஸ்பைஸ் ஜெட்டோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4.95% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுவே இன்டர்குளோப் ஏவியேஷன்ன்ற இண்டிகோ ஏர்லைன்ஸோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே இண்டிகோ ஏர்லைன்ஸோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1.26% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து வருண் பெவரேஜஸோட அப்டேட்டை பார்க்கலாம். வருண் பெவரேஜஸ் கம்பெனி இந்த ஏப்ரல் டு ஜூன் குவார்டரோட ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக அவங்க ஃபினான்ஷியல் இயர் 2023யோட Q1ன்னு சொல்லாமல் இந்த கேலண்டர் இயரோட Q2ன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ ரெவன்யூ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 102% அதிகமாக இருக்கிறதாவும், ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 152% அதிகமாக இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் எபிட்டா மார்ஜின் பார்த்தீங்கன்னா 22.99%ல இருந்து 24.92% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஓவரால் ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்திருக்கு. எனிவே இந்த ரிசல்ட்ஸ்க்கு அப்புறமா இன்னைக்கு வருண் பெவரேஜஸோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே வருண் பெவரேஜஸோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4.92% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட ரிசல்ட்ஸை பார்க்கலாம். ஸோ இவங்களோட ரிசல்ட்ஸை போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 25.9% அதிகமாக இருக்கு. அண்ட் அதுவே நெட் ப்ராஃபிட்னு பார்க்குறப்போ ஆக்சுவலாக போன வருஷம் இதே குவார்ட்டரில் 630 crores நெட் லாஸ் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த வாட்டி 474 crores நெட் ப்ராஃபிட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுவே அசெட் குவாலிட்டின்ற கிராஸ் என்பிஏ நெட் என்பிஏ எல்லாமே பார்த்தீங்கன்னா போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ ஓவரால் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்திருக்கு. எனிவே இந்த ரிசல்ட்ஸ்க்கு அப்புறமா இன்னைக்கு ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 11.72% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து நசாரா டெக்னாலஜிஸோட அப்டேட்டை பார்க்கலாம். நசாரா டெக்னாலஜிஸோட Q1 ரிசல்ட்ஸை பார்க்குறப்போ ரெவன்யூ பார்த்தீங்கன்னா போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ 70% அதிகமாக இருக்கு. அண்ட் அது போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ 27% அதிகமாக இருக்கு. அண்ட் அதுவே ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ்னு பார்த்தீங்கன்னா போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ அரௌண்ட் 22% அதிகமாக இருக்கு. அண்ட் அது போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ 237% அதிகமாக இருக்கு. அண்ட் எபிட்டா மார்ஜினை போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ 22.9%ல இருந்து 13.5% கம்மியாக இருக்கு. ஆனால் போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ 8.5%ல இருந்து 13.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எனிவே இந்த ஓவரால் ரிசல்ட்ஸ்க்கு அப்புறமா இன்னைக்கு நசாரா டெக்னாலஜியோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே நசாரா டெக்னாலஜிஸோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 20% பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து இன்னைக்கு என்னோட பொசிஷனோட அப்டேட்டை பார்க்கலாம். இன்னைக்கு நிஃப்டி 50 செப்டம்பர் எக்ஸ்பைரியோட 18,000 கால் ஆப்ஷனை 50 குவான்டிட்டி அதாவது ஒரு லாட் ஷார்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் புதுசாக நிஃப்டி 50 செப்டம்பர் எக்ஸ்பைரியோட 18,500 கால் ஆப்ஷனை அரௌண்ட் 100 குவான்டிட்டிக்கு ஷார்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் செப்டம்பர் எக்ஸ்பைரியோட 14,500 புட்டோட ஷார்ட் போர்ஷனை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன்.
ஓகே, அடுத்து ஜேகே பேப்பரோட ரிசல்ட்ஸை பார்க்கலாம். ஜேகே பேப்பரோட Q1 ரிசல்ட்ஸை போன வருஷத்தோட கம்பேர் பண்றப்போ ரெவன்யூ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 116% அதிகமா இருக்கு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா 29%ல இருந்து 30% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 152% அதிகமா இருக்கு. அண்ட் ஈவன் போன குவார்ட்டரோட கம்பேர் பண்றப்பவும் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 7% அதிகமா இருக்கு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின்ன்றது 25%ல இருந்து 30% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட்ன்றது அரௌண்ட் 54% அதிகமா இருக்கு. ஸோ ஜேகே பேப்பரோட ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஓவராலா நல்லாவே பாசிட்டிவா வந்திருக்கு. அண்ட் ஈவன் ஆந்திரா பேப்பரோட ரிசல்ட்ஸும் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாவே வந்திருக்கு. ஸோ இது ஓவரால் பேப்பர் ஸ்டாக்ஸ்க்கே பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டை கொடுக்கும்னு சொல்லலாம். எனிவே இந்த ரிசல்ட்ஸ்க்கு அப்புறமா இன்னைக்கு ஜேகே பேப்பரோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பாக்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே ஜேகே பேப்பரோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 6.58% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் இதே போல ஆந்திரா பேப்பரோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பாக்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே ஆந்திரா பேப்பரோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 10.15% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து மஹிந்திராவோட அப்டேட்டை பார்க்கலாம். மஹிந்திராவோட ஸ்கார்பியோ என்ன்ற வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா புது ரெக்கார்டை செட் பண்ணிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது ஜூலை 30th 11 AM மஹிந்திராவோட ஸ்கார்பியோ என்னோட புக்கிங் ஸ்டார்ட் பண்ணதுமே ஒரே நிமிஷத்துல 25,000 புக்கிங்ஸ் நடந்திருக்கிறதாவும் அண்ட் 30 minutesல கிட்டத்தட்ட 1 lakh புக்கிங்ஸ் நடந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் எக்ஸ் ஷோரூம் பிரைஸை வச்சு பார்க்கறப்ப இந்த டோட்டல் புக்கிங்கோட வேல்யூன்றது அரௌண்ட் 18,000 crores இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதோட டெலிவரிஸ் செப்டம்பர் 26th இருந்து ஸ்டார்ட் பண்ண போறதாவும் அண்ட் இந்த வருஷத்துக்குள்ள அதாவது டிசம்பர் 2022க்குள்ள கிட்டத்தட்ட 20,000 யூனிட்ஸை டெலிவரி பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு மஹிந்திராவோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பாக்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே எம்என்டமோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 6.29% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து ஜூலை மந்தோட ஆட்டோ சேல்ஸ் டேட்டாவை பார்க்கலாம். பஜாஜ் ஆட்டோவோட ஜூலை மந்தோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா போன வருஷத்தோட கம்பேர் பண்றப்போ அரௌண்ட் 5% கம்மியா இருக்கு. அண்ட் அதில் ஸ்பெசிஃபிக்கா டொமஸ்டிக் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஆனால் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து கம்மியா இருக்கு. அடுத்து டிவிஎஸ் மோட்டார்ஸோட சேல்ஸ் டேட்டான்னு பார்க்குறப்போ டோட்டல் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா போன வருஷத்தோட கம்பேர் பண்றப்போ அரௌண்ட் 13% அதிகமா இருக்கு. அண்ட் அதுவே வால்வோ ஐச்சர் கமர்ஷியல் வெஹிக்கல்ஸோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டல் சேல்ஸ்ன்றது அரௌண்ட் 40% அதிகமா இருக்கு. அடுத்து மாருதி சுசுகியோட ஜூலை மந்தோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா போன வருஷத்தோட கம்பேர் பண்றப்போ அரௌண்ட் 8.3% அதிகமா இருக்கு. அண்ட் அதுவே டாடா மோட்டார்ஸோட டோட்டல் டொமஸ்டிக் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 52% அதிகமா இருக்கு. அதில் டொமஸ்டிக் பேசஞ்சர் வெஹிக்கல்ஸோட சேல்ஸ்ன்றது 57% அதிகமாக இருக்கிறதாவும் அண்ட் டோட்டல் கமர்ஷியல் வெஹிக்கல்ஸோட சேல்ஸ்ன்றது 43% அதிகமாக இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுவே அசோக் லேலனோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டல் சேல்ஸ்ன்றது போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ அரௌண்ட் 58% அதிகமாக இருக்கு. அண்ட் அதுவே மஹிந்திராவோட டோட்டல் பேசஞ்சர் வெஹிக்கல்ஸோட சேல்ஸ்ன்றது அரௌண்ட் 33% அதிகமாக இருக்கிறதாவும் அண்ட் டோட்டல் டிராக்டர் சேல்ஸ்ன்றது அரௌண்ட் 14% கம்மியாக இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து மார்க்கெட் க்ளோஸ் ஆன பிறகு எஸ்கார்ட்ஸ் அவங்களோட Q1 ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 20.1% அதிகமாக இருக்கு. அண்ட் அதுவே மார்ஜின்ஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 110 பேசிஸ் பாயிண்ட்ஸ் கம்மியாக இருக்கு. அண்ட் அதுவே ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 20.4% கம்மியாக இருக்கு. ஓவரால் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் விட கம்மியாக தான் இருக்கு. எனிவே இன்னைக்கு எஸ்கார்ட்ஸோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே எஸ்கார்ட்ஸோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 0.57% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து யூபிஎல்லோட ரிசல்ட்ஸை பார்க்கலாம். யூபிஎல்லோட ரிசல்ட்ஸை போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 27.1% அதிகமாக இருக்கு. மார்ஜின்ஸ் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஃபால் ஆயிருக்கு. அதாவது 21.9%ல இருந்து 21.6% ஃபால் ஆயிருக்கு. அண்ட் அதுவே ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 29.5% அதிகமாக இருக்கு. அண்ட் யூபிஎல் கம்பெனி வந்து முன்னாடி கொடுத்த ரெவன்யூ க்ரோத் கைடன்ஸை இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது முன்னாடி கொடுத்த 10%ல இருந்து இப்போ 12 to 15% கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஓவரால் அப்டேட்ஸ்க்கு அப்புறமா இன்னைக்கு யூபிஎலோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே யூபிஎலோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3.54% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து இந்த வாரம் எக்ஸ்பைரி ஆகிற நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் பார்க்குறப்போ கால் ஆப்ஷன் சைடில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது இப்போ இமீடியட்டாக 17,500 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்டாக இருக்கு. அண்ட் அது புட் ஆப்ஷன் சைடில் பார்த்தீங்கன்னா இப்போ இமீடியட்டாக 17,200 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்டாக இருக்கு. ஆனால் அதே ஸ்ட்ரைக் ப்ரைஸில் கால் ஆப்ஷன் சைட்லையும் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்டாக இருக்கிறதுனால புட் ஆப்ஷன் சைடோட அடுத்த அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்டான 17,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸை கன்சிடர் பண்ணலாம். ஸோ இது டேட்டா படி பார்க்குறப்போ இந்த வாரத்தோட நிஃப்டி எக்ஸ்பைரி ரேஞ்சுன்றது 17,000ல இருந்து 17,500க்குள்ள இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். அண்ட் இந்த வாரம் நிஃப்டி எப்படி இருக்க போகுதுன்றதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை நம்மளோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபைனலாக ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நம்மளோட ஒர்க் அண்ட் எஃபர்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்து நம்மளை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே சப்போர்ட் பண்ணலாம்.
ஸோ அதுக்காக நீங்க பண்ண வேண்டியது நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்ம சேனலோட லிங்க் ட்ரீயோட யூஆர்எல்ல கிளிக் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் ஆர் டிமேட் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றதுக்கான லிங்க்ஸ் இருக்கும். ஸோ நீங்களோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ புதுசாக ட்ரேடிங் ஆர் டிமேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்றப்போ இந்த லிங்க்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நீங்கள் டேரெக்டாக வெப்சைட்லேருந்து கிரியேட் பண்ணுறதுக்கும் நம்மளோட ரெஃபரல் லிங்கை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறதுக்கும் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் இல்லை. ஸோ டேரெக்டாக வெப்சைட்லேருந்து உங்களோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதை விட நம்மளோட இந்த ரெஃபரல் லிங்க்ஸை யூஸ் பண்ணி உங்களோட அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறப்போ நீங்கள் நம்ம சேனலுக்கு பண்ணக்கூடிய உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டாக இருக்கும். அண்ட் அதே போல் நீங்கள் லைஃப் இன்சூரன்ஸில் அப்ளை பண்ணணும்னு நினச்சாலோ இல்லை இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ப்ரொவைட் பண்ணுற கேரண்டட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் ஆர் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆர் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ்னு இதில் எதில் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. ஸோ இந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ண பிறகு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அந்த ப்ராடக்டோட ஃப்ரீ டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுப்போம். அடுத்து அதில் ஹேசல் ஃப்ரீ அப்ளை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அண்ட் அப்ளை பண்ண பிறகும் லைஃப் லாங் உங்களுக்கான பர்சனல் சப்போர்ட் ஃப்ரீயாகவே கொடுப்போம். அடுத்து ஃப்ரீ ஃபினான்ஷியல் பிளானிங் கன்சல்டன்சி வேணும்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. அடுத்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு லிங்க் ஆகாத அண்ட் அதோட வாலட்டிலிட்டி இல்லாத இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆன பாண்ட்ஸ், டெபஞ்சர்ஸ், இன்வாய்ஸ் டிஸ்கவுண்டிங்னு ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன் கொடுக்குற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்றதுக்கான ட்ரேட் கிரெட் ஆர் வின்ட்வெல்த்தோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றதுக்கு இந்த லிங்கை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே போல கிரிப்டோ கரன்சில ட்ரேட் பண்றதுக்கான வேசிரெக்ஸ் அக்கௌண்ட் அண்ட் டாக்ஸ் ஃபைலிங் பண்றதுக்கான குவிக்கோ அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றதுக்கும் இந்த லிங்க்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலாக நம்மளோட சோஷியல் மீடியாஸில் கனெக்ட் ஆகணும்னா அதாவது டெலிகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம், யூடியூப், ட்விட்டர் அண்ட் ஃபேஸ்புக்கில் கனெக்ட் ஆகணும்னா இங்க இருக்கிற அதோட லிங்க்ஸை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க. முக்கியமா நம்மளோட டெலிகிராம் சேனலை கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா மார்க்கெட் டைமிங்ல வர அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் ஈவன் ஒரு ஸ்டாக்கை பத்தி அதோட பாஸ் டேட்டா எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னாலும் நம்மளோட டெலிகிராம் சேனல்ன்றது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸை பத்தி ப்ரீவியஸா என்னென்ன அப்டேட்ஸ் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட டெலிகிராம் சேனலுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா சர்ச் பட்டன் இருக்கும். ஸோ அந்த சர்ச் பட்டனை கிளிக் பண்ணி இந்தியா புல்ஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க. ஸோ அப்படி சர்ச் பண்ணதுமே இந்தியா புல்ஸ் ரிலேட்டடா என்னென்ன ப்ரீவியஸா அப்டேட் வந்திருக்குன்ற டேட்டா எல்லாமே இங்க லிஸ்ட் ஆயிடும். அண்ட் ஃபைனலாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க.